வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? இப்போதைக்கு ஆக்ஷன் வேண்டாம், சைலண்டாக கவனியுங்களா? அமித்ஷா போட்ட ஒரு மரணமாஸ் உத்தரவு என்ன? வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள மிகப்பெரிய கட்சியான அதாவது பாரதிய ஜனதா கட்சியானது அதாவது தமிழகத்திலே 27 இடங்களை போட்டிட்டு ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி கண்டு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்நிலையில் தான் அமித்ஷாவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் எழுந்திருக்கிறதா? அதாவது தாவைக்க என்பது தமிழகத்திலே ஒரு மிக பெரும்பாலான கட்சியாக உருவெடுத்து 108 இடங்களை பிரித்து தமிழகத்தில் பெரும்பான்மை காமித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் பதவியேற்றிருக்கிறார். இந்த நிலையில் பாஜகவானது அமைதி கூடும் சூழல் கண்டிப்பாக அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தும் விதமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா? இந்த நடந்து முடிந்த முடிவுகள் என்பது தொடர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஒரு அதிரடி உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுகிறது. இந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த புதிய அரசியல் மாற்றத்தை கண்டிப்பாக சில மாதங்களுக்கு பாஜகவினர் எந்தவித அவசரமும் காட்டாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள். மேலும் சிறுபான்மைக்கான அரசியல் மட்டுமே முன்னெடுத்து வரும் திமுகவால் மட்டுமே தமிழக அரசியல் களத்தில் அதிமுகவின் இடத்தை ஒருபோதும் பிடிக்க முடியாது என்பதில் அவர் மிக உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அதாவது தமிழகத்திலே நீண்டகால நோக்கில் பாஜக தனித்து வளர்வதற்கான மிகச் சாதகமான அரசியல் களம் தற்போதுதான் உருவாகியுள்ளதாக மாநில நிர்வாகிகள் அமித்ஷாவிடம் புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதாவது பாரம்பரிய கட்சிகளான வாக்கு வங்கியில் சிதறம் வரும் வேளையில்தான் பாஜகவிற்கான இந்த புதிய வாய்ப்புகள் திறந்திருப்பதாக விவாதிக்கப்படுகிறது. அமித்ஷாவின் இந்த அதாவது வெயிட் அண்ட் சி என்ற பாலிசி என்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலே குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கும் திராவிட கட்சிகள் மத்தியில் அடுத்தட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற ஒரு விவாதமெல்லாம் மேற்கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாரதிய ஜனதா கட்சியானது கண்டிப்பாக அமைதி காக்கும் நிலையில்தான் அதற்கு பின்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் தமிழகத்தில் கண்டிப்பாக நிறைவேற போரும் என்ற மனநிலையில்தான் அரசியல் வட்டாரங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அமித்ஷா என்ன சொல்வதென்றால் தமிழகத்தில் ஆளும் கட்சியான தாவேக்காவிற்கு நீங்கள் எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. அதாவது நீங்கள் ஒரு 6 மாத காலம் கண்டிப்பாக அதை கவனித்து பாருங்கள், எப்படி தமிழகத்திலே ஆளுங்கட்சி எப்படி ஆட்சி நடப்பது என்பதுதான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அதாவது தாவேக்காவின் ஆட்சி நீடிக்குமா அல்லது கண்டிப்பாக ஆட்சியில் குழப்பம் ஏற்படுமா என்ற மனநிலையில்தான் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அதனைத் தொடர்ந்துதான் விஜயின் அதிரடியான நடவடிக்கையெல்லாம் மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகிறதாம் தமிழகத்தில். அது மட்டுமின்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.